தமிழ்நாட்டில் இருக்க 38 மாவட்டத்தையும் வெறும் 5000 ரூபாய் வச்சு சுற்றி வரணும். அதில் நம்ம 10 மாவட்டத்தை இப்போ முடிச்சிருக்கோம். இது நம்ம 11வது மாவட்டமான விழுப்புரத்தில் தான் இப்போ நம்ம இருக்கோம். மார்னிங்கே சீக்கிரமாக கிளம்பி பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிச்சுட்டு நம்ம சேலஞ்சை ஸ்டார்ட் பண்ணலான்னு கிளம்பியாச்சு. ஆனால் 10 மணிக்கு இவ்வளோ பயங்கரமான வெயில் அடிக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லை. செம வெயிலாக இருந்தது. போற வழியில அங்க ஒரு கடையில வாட்டர் பாட்டில தண்ணீர் ஃபில் பண்ணிட்டு அங்கேயே ஒரு சேலஞ்ச் எடுத்து தர சொல்லிட்டேன் அந்த அண்ணன் கிட்ட. இன்னைக்கு நமக்கு என்ன சேலஞ்ச் வந்திருக்குன்னா, இப்போ நான் இருக்கிற ஊர்ல இருந்து 15 கிலோமீட்டர் நடந்தே போகணும்னு வந்திருக்கு. இந்த சேலஞ்ச் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு அண்ணா கிட்ட லெஃப்ட் கேட்டு கடலூர் ஹைவே கிட்ட வந்து இறங்கிட்டேன். நம்ம அடுத்த டிஸ்ட்ரிக்ட் கடலூர்னால சோ நம்ம அதை நோக்கி நடந்து போனா நமக்கு டிக்கெட் காஸ்ட் மிச்சமாகும். எனக்கு ரைட் சைட்ல போற ரோடு பாண்டிச்சேரி போற ரோடு, ஸ்ட்ரைட்டா போனா கடலூர் போற ரோடு. இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா? யாரா நீ? தமிழ்நாடு 5000 சர்வைவல் சேலஞ்ச். இன்னைக்கு நம்ம விழுப்புரத்துல இருக்கோம். நமக்கு 15 கிலோமீட்டர்ஸ் நடந்தே போகணும்னு ஒரு சேலஞ்ச் வந்துச்சு. போற வழியில நான் இங்க பாருங்களேன், இந்த வயலை பார்த்தேன். இங்க ஒரு பம்பு செட் இருக்கு, அங்க போலாமான்னு கேட்டேன். வரலான்னு சொல்லியிருக்காங்க அந்த ஐயா. அங்கதான் போயிட்டு இருக்கேன். அப்படியே உள்ளே போனோன்னா அந்த ஐயா கிட்ட சொன்னேன், ஐயா பம்பு செட்டில் குளிக்கணும், தாராளமாக போய் குளி, அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை, போய் நல்லா குளி அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்புறம் அந்த ஐயா கேட்டார், எங்கேருந்து வர, என்ன பண்ணுற, இது என்ன வீடியோ எடுத்துகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் கேட்டார். ஸோ நம்ம பண்ணிக்கிட்டு இருக்க சேலஞ்சு சொன்னோம். வாழ்த்துக்கள், நல்லா பண்ணுன்னு சொன்னார். வந்து நல்லா ஜாலியாக பம்பு செட்டில் குளிச்சிட்டேன். இப்போ நீங்களும் விழுப்புரத்துல இருந்து கடலூர் போகிற மாதிரி இருந்தால் இந்த ஹைவே ரோடை பார்த்துக்கோங்க. இந்த ஹைவே ரோட்டில் வந்தீங்கன்னா இங்கே ஒரு பம்பு செட் இருக்கும். இங்கே ஜாலியாக குளிச்சுட்டு இறங்கி போங்க. ஏன்னா சரியான வெயில், உப்புசம் பயங்கரமாக இருந்தது. எப்படா போகிறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். நீங்கள் வந்து குளித்து ஃப்ரெஷ் ஆகிட்டேன். இந்த 15 கிலோமீட்டர் நடக்க நான் எப்போ ஸ்டார்ட் பண்ணுறேன்னா, காலையில் 11:30 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறேன். என் ஐஃபோனில் எத்தனை ஸ்டெப்ஸ் நடக்கிறன்ற கவுண்ட்டையும் நான் போடுறேன். ஸோ நம்ம இப்போ எப்படி கால்குலேட் பண்ணலாம்னா, நான் கடலூருக்கு மேப் போட்டிருக்கேன். கரெக்டாக 37 கிலோமீட்டர் காட்டுது. அதில் நம்ம 15 கிலோமீட்டர் லெஸ் பண்ணுவோம். ஸோ 22 கிலோமீட்டர் மேப்பில் வர்ற வரைக்கும் நம்ம நடந்து போவோம். நான் பக்கத்தில் இருக்க கடைக்கு பால் பாக்கெட் வாங்குறதுக்கே பைக்கில் தான் போவேன். இந்த சேலஞ்ச் ஆரம்பிச்சதுலேருந்து நான் நடந்துட்டு தான் இருக்கேன். இதில் தனியாக ஒரு சேலஞ்ச் வேறு. எனக்கு வெயில் அதிகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஃபோன் மட்டும் ஹேங் ஆகலையே, மண்டையும் ஹேங் ஆகுது. ஒரு மாதிரி வெறுப்பாக இருக்குது. அந்த வாய்க்கால் தண்ணியே வற்றி போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ வெயிலாக இருக்குது. இங்கே எதுவுமே இல்லை. யாரோ சூனியம் வச்சுருக்காங்க யாருக்கோ. இங்கே பாருங்க, நான் அப்படியே பயங்கரமாக புலம்பிகிட்டே நடக்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த வீடியோ ஃபுல்லாக நான் சொன்ன ஒரே வார்த்தை என்ன வார்த்தைன்னா, வெயில் பயங்கரமாக இருக்குது. பயங்கரமான வெயில், சரியான வெயில், பயங்கரமான வெயில், ரொம்ப கஷ்டம். எப்படி சேலஞ்சில் ஜெயிக்க போகிறேன்னு தெரில. 15 கிலோமீட்டர் நடக்கிறதெல்லாம் ஈஸியாக, எவ்வளோ கஷ்டம். வெயில் மண்டையை ஓட்ட போட்டு உள்ளே போகுது. ஐயோ, ஒரு கடை இருந்தது, கொஞ்சம் உட்காந்து போகலான்னு வந்தேன். கையெல்லாம் எரியுது. இப்போ நான் போருக்கு ரெடி ஆகிற மாதிரி ரெடி ஆனாதான் இந்த 15 கிலோமீட்டர் கடக்க முடியும். ஸோ நான் டக்குன்னு ரெடி ஆகிட்டு வரேன். எக்ஸாக்டாக சரியான வெயில் தாங்க முடியல. துடைக்கிறதுக்காக செட் பண்ணி வச்சுருக்கேன். ஹைவேக்கு பக்கத்தில் இருக்க ரோட்டில் நெல்லெல்லாம் ரோட்லேயே கொட்டி வச்சுருந்தாங்க. வெயில் தாங்க முடியாதனால சேலஞ்சு குவிட் பண்ணிடலான்னு சொல்லி நான் எல்லாருக்கிட்டையும் லிஃப்ட் கேட்க ஆரம்பித்தேன். யாருமே எனக்கு லிஃப்ட் தரல. காரணம் என்னன்னு பார்த்தா, இது பாண்டிச்சேரி பார்டர். ஆமாம். ஸோ செக் போஸ்ட்டுக்கு அந்த பக்கம் இருந்திருந்தால் கூட நமக்கு லிஃப்ட் கொடுத்துருப்பாங்க. இந்த பக்கம் வந்தால் நம்ம இல்லீகலாக ஏதாவது பாட்டில் கொண்டு வந்திருப்போம்னு சொல்லி நமக்கு யாருமே லிஃப்ட் தரல. இந்த கடைக்காரக்கா இந்த விஷயத்த சொல்லி தான் எனக்கே தெரியும். இதுக்கப்புறம் நமக்கு வேறு ஆப்ஷனே இல்லை. நம்ம நடந்து அந்த பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் போய் தான் ஆகணும். வேறு வழியே இல்லை. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இங்க உட்காந்து வியாபாரமே பார்க்க முடியாது, அவ்வளோ அனல் அடிக்கும் வெயில், நீ எப்படி தம்பி நடந்து வந்தேன்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க. அதை பத்தி கொஞ்சம் பேசிட்டு இருந்தேன். நான் திரும்பவும் நடக்க ஆரம்பிச்சிட்டேன். இது 11:30 மணிக்கு நான் நடக்க ஆரம்பிச்சது. இப்போ மணி 2:45 ஆயிடுச்சு. நான் இன்னும் நடந்துட்டு தான் இருக்கேன். நம்ம சேலஞ்சை கம்ப்ளீட் பண்றதுக்கு இன்னும் வெறும் 3 கிலோமீட்டர் தான் இருக்கு. ஸோ எப்படி பார்த்தாலும் இன்னும் ஒரு 1 hour நான் நடக்கணும்னு நான் நினைக்கிறேன். நான் சக்ஸஸ்ஃபுல்லாக 15 கிலோமீட்டரை கடந்துட்டேன். ஆனால் வெயிலுக்கு ஃபோனு பயங்கரமாக ஹேங் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே ஸ்டக் ஆகி நின்றுச்சு. உடம்பு என்னமோ ஆகுதுற, நெஞ்செல்லாம் படபடங்க, கை நடக்குது.
எல்லாருமே லிஃப்ட் தர யோசிச்சாங்க. ஆனா இந்த அண்ணா கடலூர் வரைக்கும் நமக்கு டைரக்டான லிஃப்ட் கொடுத்துருக்காரு. இந்த அண்ணா ஆட்டோமொபைல்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. நமக்கு லிஃப்ட் மட்டும் கொடுத்தது போக நான் இந்த சேலஞ்சை பத்தி அவர்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். அப்படின்னா நைட்டு ஸ்டே எங்க ஆஃபீஸ்லேயே வேணா பண்ணிக்கோ தம்பி, நீ எங்க போய் வீடியோ எடுக்கணுமோ எடுத்துட்டு நைட்டு கால் பண்ணு, நான் உன்னை வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன்னு சொன்னாரு. ஆனா நம்ம அந்த அண்ணனுக்கு எதுக்கு சிரமம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம இல்லைனா நான் இப்படி ஒரு மசூதியில ஸ்டே பண்ணலாம்னு பிளான் பண்ணி வந்திருக்கேன், நான் அங்கேயே போய் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். பாரு அங்க உன்னால பண்ண முடியலன்னா கண்டிப்பா என் நம்பருக்கு கால் பண்ணு, நம்பர் கொடுத்து கால் பண்ண சொன்னாரு. அதே மாதிரி அந்த மசூதிக்கு எப்படி போகணும், ஒரு 5ஆம் நம்பர் ஆட்டோ வரும், அதுல ஏறி போனீங்கன்னா சீக்கிரம் போயிடலாம்னு சொல்லி சொன்னாரு. உண்மையாலுமே அவர் ரொம்ப நல்ல மனுஷன். ஏன்னா அங்கிருந்து நான் வெயில நடந்து வந்ததை பார்த்து என்ன வந்து இறக்கி விட்டுட்டு எப்படி போகணுன்ற வழியெல்லாம் சொல்லிட்டு போனாரு. அந்த அண்ணா சொன்ன மாதிரி நானும் ஒரு ஷேர் ஆட்டோ பிடிச்சி அந்த மசூதிக்கு போயிட்டேன். அந்த மசூதிக்கு போயிட்டு நான் ஈவினிங் வரைக்கும் அங்கேயே நல்லா ரெஸ்ட் எடுத்தேன். ஆனா நைட் அங்க ஸ்டே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. வேற வழி இல்லாம நான் திரும்பவும் ரயில்வே ஸ்டேஷனே வந்து அங்கேயே ஸ்டே பண்ணிட்டேன். எனக்கு கால் ரொம்ப பெயின் இருந்தனால என்னோட மெடிக்கெட் எடுத்து நான் காலுக்கு மருந்து போட்டுட்டு இருந்தேன். அப்புறமா போய் நைட்டு சாப்பிட்டு டோலோ 650 டேப்லெட் போட்டு நான் ரயில்வே ஸ்டேஷன்லேயே ஸ்டே பண்ணிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் நாளைக்கு பார்க்கலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க.